அனைவருக்கும் திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சி மாவட்ட மைய நூலகமும் திருச்சி ஆட்சியரகமும் இணைந்து இன்றைக்கு திருச்சியில் புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய எழுத்தாளர்களுக்காக அரங்கு எண் 17 நமக்கு தந்திருக்கின்றார்கள். திருச்சி மாவட்ட எழுத்தாளர்கள் பல படைப்புகள் இந்த அரங்கில் இருக்கின்றது. கலை, இலக்கியம், வரலாறு, தொல்லியல் என்று பலதரப்பட்ட தலைப்புகளே நம்முடைய திருச்சி மாவட்ட படைப்பாளர்கள் வைத்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் திரு நந்தவனம் சந்திரசேகர் அவர்கள் எழுதிய ஒரு நாவல் அடிப்படையான ஒரு நூலினை நாங்கள் இந்த அரங்கிலே இன்றைக்கு நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். இதனுடைய தலைப்பு என்பது வாகைப்பு வேந்தர் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சோரன்மாறன். யார் இந்த சோரன்மாறன் என்றால் 7ஆம் நூற்றாண்டிலே ஓலைச்சுவடில் இருந்த தமிழை முதலாக கல்வெட்டிலே பதிவு செய்து தமிழுக்கு முதலாக மெய்கீர்த்தி கண்ட வேந்தர். அது பெருமகனார் போருக்கு செல்கின்ற போது வாகைப்பு சூடி சென்றுதான் போருக்கு செல்வார். தமிழர் வரலாற்றில் வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, முடிகை, தும்பை, வாகை, பாடாண்மை என்று போருக்கு நெறிவகுத்தார்கள். ஆனால் இவர் மட்டும்தான் எடுத்த உடனே போர் செல்லும் போது போருக்கு வெற்றி பெற்ற பிறகு சூட வேண்டிய வாகைப்புவை போருக்கு செல்லும் போதே சூடுவார். அதற்கு காரணம் திருநயமும் சப்தக்கண்ணீர் மாகாணத்து காலாப்படாரியிடம் அந்த திருவிழாக்கு வாகைப்புவை அந்த அம்மாவிடம் உத்தரவு விட்டுக் கொண்டு சூடி சென்று அந்த வெற்றியை பெற்றவர். வீரத்தில் விளைநிலமாக இருந்தவர். அது மட்டுமல்ல, அகண்ட பாரத வரலாற்றில் 1008 லிங்கங்களை திருநயமம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைத்து வணங்கி ஆன்மீகத்துக்கு புத்தராக இருந்தவர். ஆனால்தான் திருச்சி ஒத்தக்கடையில் அவருடைய சிலையை தெய்வமாக இன்றைக்கு மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பெருவேதனுடைய போர்க்கள செய்திகள் செந்தலை கல்வெட்டுக்குள்ள 27 பாடல்கள் இருக்கின்றன. அந்த 27 பாடல 16 போர்க்களை எடுத்து அந்த 16 போர் எப்படி நடந்தது என்பது ஒரு நாவல் வடிவத்திலே இந்த நூலை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த நூலினை என்னுடைய அகஸ்திய நூலகத்தின் சார்பாக நான் பதிப்பித்திருக்கின்றேன். அதற்கான ஊக்கம் ஆக்கம் கொடுத்தவர் பத்மஜி எஸ் தாமோதரன் அவர்கள். அப்பெருமான